உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காவேரி, அம்மா. மதிப்படி என்னங்கம்மா? கற்பூரம் ஏத்துங்க. அம்மா, இதை வெளியில கொட்டிடுங்க. ஜனனி, நீ சிவாவை சாமி ரூமுக்கு கூட்டிட்டு வாமா. வா. போலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தடவை மரணத்தை தொட்டுட்டு திரும்பி வரணும் ஜனனி. அப்பதான் நமக்கு தெரியாம மத்தவங்க மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற அந்த பாசத்தை புரிஞ்சுக்க முடியும். என் அப்பாலாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அம்மாவுக்கு என்ன இவ்வளவு பிடிக்குமான்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கும் அப்படிதான். எனக்கு உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கே இப்பதான் தெரியுது சிவா. ஏய், என்ன யோசிக்கிற? எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நானே எனக்கு புரியல. ஆனா நல்லா இருக்கு. புரியல ஜனனி. மனசு லேசா இருக்கு சிவா. சிரிக்கணும் போலவும் இருக்கு, அழணும் போலவும் இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். இனிமே நீ அழவே கூடாது ஜனனி. நான் உன்னை அழவிட மாட்டேன். சரி, தூங்குங்க. தூங்கணுமா? டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, தூங்குங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சிவா, ப்ளீஸ். ஓகே, நான் தூங்குறேன். ஜனனிக்கு சிவா தம்பிக்கு நடந்த கல்யாணம் சிவா தம்பிக்கு ஞாபகம் இல்லையாமே. இன்னும் அந்த எண்ணம் மாறல. அதை பத்தி சொல்லலான்னு தான். விசாலாச்சே, நமக்கே தோணாம போச்சு. சிவாவுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு நான் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பவே இல்லை. சரி, பெருசா ஊரே அதிர்ற மாதிரி சிவாக்கு ரிசப்ஷன் பண்ணிடலாமா? ஐயா, சிவா தம்பி ஜனனிக்கு தாலி கட்டணும். இன்னொரு முறை தப்பு இல்லையா? கட்டலாமா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஜனனிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, சிவா தம்பிக்கு ஞாபகம் இல்லையே. ஜனனி தான் பொண்டாட்டின்னு சிவா தம்பி மனசுல ஒரு பிடிப்பு வர வேண்டாமா? அதுக்கு தான் நான் தாலி கட்டணும்னு சொல்றேன். கட்டின தாலி என்ன பண்றது? மனசால தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்காங்க. மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தானே இருக்காங்க. ஒண்ணு கெட்டு போகல. மஞ்ச கைத்த கழுத்துல கட்டிக்கிட்டு தாலிய கோயில் உண்டியில போட்டுற சொல்லுங்க. திரும்ப தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மாத்திக்கலாம். என்னங்க, இவங்க சொல்றதும் சரியாதாங்க இருக்கு. ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விலகட்டுமே. அப்படியா? விசாலாச்சி, பெருசா பண்ணிடலாமா? எனக்கும் சிவா கல்யாணத்தை பார்க்க ஆசையா தான் இருக்கு. என் புள்ளைக்கு இது 2வது பிறப்பு. ஊரே மிரள்ற மாதிரி பண்ணிடலாம். நிஜமாவா? காவேரி கல்யாணத்தை சொன்ன தேதியில முடிச்சிட்டு சிவா ஜனனி கல்யாணத்தையும் பெருசா பண்ணிடுவோம். அம்மா, நல்ல யோசனை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உன் சன்னதியில இப்ப என் மனசுக்கு பிடிச்சவர் கையால தாலியை ஏத்துக்க போறேன்.
வீட்டுக்கு கிளம்பி வரீங்களா? ஏங்கா என்னாச்சு? இல்ல, கல்யாணத்துக்காக காவேரிக்கு கூரை புடவை எடுக்கணும். புடவைக்காரர் வீட்டுக்கு வராரு. ஓ அப்படியா? ஓ, ரொம்ப நல்ல விஷயம்க்கா. நான் உடனே வரேன். அக்கா எங்கக்கா அவ? உள்ள இருக்காளா? உள்ளதான் இருப்பா, அவளை விட்டுறாத. அப்புறம் நான் கற்பனை பண்ணி வச்சது எதுவுமே நடக்காது. ஏன் நீங்க எங்க போறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்தே சம்பவம் பண்ணுவோம் வா. ராசாம்பளம் வீட்டுக்கு நாங்க உடனே போகணும். உன் எதிர்கால மனைவிக்கு பட்டு சேலை எடுக்கணும்டா. அக்கா சும்மா அம்மன் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பட்டு சேலையை செலக்ட் பண்ணுங்க. மல்லிகாவை நான் பாத்துக்கிறேன். புடே அண்ணே, வண்டியை வீட்டுக்கு விடு. அம்மாவை அடிச்சுட்டா போயிடுறேன். வரடா. ஜனனி, முடிஞ்சிருச்சா? சீக்கிரம் வா. வாங்கடா. வா. சிவா என்னாச்சு? கொஞ்சம் அங்க பாரு. இருங்க ஏதோ நான் பயந்து பாக்குறேன். இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க என்னன்னு போய் நான் கேளு. பாக்குறேன், நான் போறேன். போ. என்னாச்சு? இல்ல ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னை துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. இதோ, அதோ போறாங்க பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.